ஹே கைஸ், வெல்கம் டு ஏன் ஸ்டுடியோ. ஸோ நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இப்போ வந்து ஜெயிலர் 2 படத்தில் வந்து நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ இந்த படத்தோட ஷூட்டிங்னா போயிட்டு இருக்கு. ஸோ இந்த இயர் டிசம்பர் 2க்குள்ளே வந்து இந்த படத்தோட மொத்த ஷூட்டிங் முடிய போகுது. ஸோ இந்த நிலைமையில இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்து இப்போ கிடைச்சிருக்கு. ஸோ இதன்படி ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை சம்மர் கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதாவது ஏப்ரல் இல்லைனா மே இந்த 2 மந்த்தில் கொண்டு வரதா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்போதும் போல ஆகஸ்ட் 14 இல்லை அப்படின்னா ஆகஸ்ட் 15 இந்த தேதியில எதனா ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்களாமா. ஸோ ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி ரஜினிகாந்த் அவருடைய கூலி அண்ட் ஜெயிலர் 2 படமுமே வந்து ஆகஸ்ட் மந்த் தான் ரிலீஸ் ஆனிச்சு. ஸோ ரிலீஸ் ஆகி வேற லெவல் சம்பவம் பண்ணுச்சு. ஸோ வேற லெவல் வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் ஆனிச்சு. ஸோ அந்த வகையில் இந்த படத்தை அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மந்த்தில் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுறாங்களாமா. ஸோ இதுக்காக ஷூட்டிங்கிறதையும் கொஞ்சம் பொறுமையாக பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பொறுமையாக தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு மாதிரி சொல்லப்படுது. ஸோ ரொம்பவுமே பொறுமையாக தான் பண்ணணும். ஏன் அப்படின்னா தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் பார்ட் 2 ரிலீஸ் ஆன எந்த படமும் ஹிட் ஆனது கிடையாது. ஸோ அந்த வகையில் ஜெயிலர் 2 எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியல. ஸோ கண்டிப்பாக வந்து நெல்சன் அவர்கள் வேற லெவலில் பண்ணுவார் தான் நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஜெயிலர் 1ல் பண்ண மாதிரியே இல்லாமல் இதில் இன்னும் நிறைய விஷயங்களை வச்சு சூப்பராக பண்ணார் அப்படின்னா நல்லாயிருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் படம் எப்படி வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. அண்ட் இப்போ கூலி படம் ரிலீஸ் ஆகி வேற லெவல் சம்பவம் பண்ணி எதனா முடிஞ்சிருச்சு. ஸோ செப்டம்பர் மிட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜெயிலர் 2 படத்துக்கான அஃபீஷியல் அப்டேட்ஸ் வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ படத்தில் யார் யார் நடிக்கிறா கேஷ் அண்ட் கோர் அப்டேட் கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் படத்துடைய டீசர் மாதிரி ஒன்று ரிலீஸ் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன் நம்ம ரஜினிகாந்த் அவருடைய பர்த்டே அன்னைக்கு கூட டீசர் வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் டீம் எப்படி பிளான் பண்ணி இதெல்லாம் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. செகண்ட் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய ஜெயிலர் 2 படம் வந்துன்னா ஆகஸ்ட் மந்த்தில் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்களாமா. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி தமிழ் சினிமாவில் இருக்கிற மூவிஸ் அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இட்ஸ் ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ.